ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பிகின் வித் காட்ஸ் வேர்ட் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த தினத்திலும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம், அதனுடைய 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகமாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தியம் நமக்கு கேடகமாய் இருக்கிறது. யார் அந்த சத்தியம் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வாழ்ந்த நாட்களில் அவர் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன். யார் நமக்கு கேடகமாக இருக்கிறார்னா, இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமுடைய ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அதைவிட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அவர் உங்களை தினம் தினம் பாதுகாத்து வருகிறார். அவர் உங்களை தினம் தினம் வழிநடத்தி வருகிறார். அவரே உங்களுக்கு சத்தியமாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு கோட்டையாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு அரணாக இருக்கிறார். இந்த நாளிலும் அவரே உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் விசுவாசத்தோடு இந்த நாளை சொல்லுங்கள், அவரே எனக்கு சத்தியம், அவரே எனக்கு கேடகம், அவரே எனக்கு அரண் என்று சொல்லி நீங்கள் விசுவாச வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை பெருக பண்ணி, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த விசுவாச வார்த்தையோட இந்த நாளை உற்சாகமாய் ஆரம்பிங்கள். ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? யார் என்ன பாதுகாப்பா, யார் என்ன வழி நடத்துவா, யார் என்ன போஷிப்பான்னு சொல்லி சோர்வோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கோட்டையாக இருந்து உங்களை பாதுகாக்கிறார். அவரே உங்களுக்கு பாதுகாவலராக இருந்து உங்களை பாதுகாக்கிறார். அதனால எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிருபையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு சத்தியமாக இருந்து, நீரே அவர்களுக்கு ஜீவனாக இருந்து, நீரே அவர்களுக்கு கோட்டையாக இருந்து அவர்களை நீங்கள் இன்றைக்கு வழி நடத்துங்க ஆவியானவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகட்டும். அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் மழை அவர்களுக்கு மேல் பாயட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பாதுகாப்பின் கரம் அவளோடு கூட இந்த வழி நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உங்க ஆலைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.